செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சில பல காரணங்களால் இந்த 3 நாட்களாக திருப்புகழ் பாடி அனுப்ப இயலவில்லை. இந்த 3 நாட்களையும் சேர்த்து 3 பாடல்களாக ஒவ்வொரு நாளைக்கும் 2 பாடல்கள் மேனிக்கு 6 நாட்களிலே அது தொடர்ச்சியாக வந்ததாக கருதி தாங்கள் பயன்பெற வேண்டும் என்று அடியேன் விண்ணப்பிக்கிறேன். இதுகாரும் எனக்கு தெரிந்த கற்றுக்கொண்ட பாடல்கள் அனைத்தையும் இந்த 5 வருடங்களாக பாடியிருக்கிறேன். நான் பாடும் ஒவ்வொரு பாடலும் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ்தான். இந்த திருப்புகழ் நேரம் அன்பர்கள் என்ற யூடியூப் சேனலில். ஆகையால் மறுபடி இது வருகிறதே என்று எண்ண வேண்டாம். இந்த கால் வகுப்பிற்கு காலாண்டு பரீட்சைக்கு படித்த பாடத்தை தான் முழு ஆண்டு தேர்விலும் குழந்தைகள் படிப்பார்கள். அதுபோலத்தான் இதுவும் தினம் தினம் ஒரே பாடலை பாடிக்கொண்டு வருபவர்களும் இருக்கிறார்கள். இந்த வேல் வகுப்பு, வேல்மாறல் மற்றும் அனுபூதி இவற்றை தினம் தினம் பாராயணம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல தினம் திருப்புகழிலே சரணகமலாலயத்தை பாடல் பாடுபவர்களும் இருக்கிறார்கள். ஆகையால் நாம் இதை கருத்தில் கொண்டு தினம் ஒரு திருப்புகழாவது கேட்டு பயன்பெற வேண்டும். கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் அந்த பாடல் நம் மனதிலே பதியும். கற்றலில் கேட்டலே நன்று என்றார் ஔவையார். இன்றைய திருப்புகழ் திருப்பரங்குன்றத்தில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய 24 வரி பாடல். அருமையான பாடல். வாரியார் சுவாமிகள் இந்த பாடலை பயிற்சி செய்யுங்கள், குழந்தை பேறு உண்டாகும் என்று கூறுவார். அவரும் பல்வேறு சொற்பொழிவுகளிலே இந்த பாடலை பாடியிருக்கிறார். அடியேன் அவரிடமிருந்தும் கற்றுக்கொண்டேன். சந்தம். தன தன தந்த 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 தன தன தந்த 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 தன தன தந்த தந்த தனத்தான தனன தன தனன தந்த தத்த தந்த தனன தன தனன தந்த தத்த தந்த தனன தன தன் தனன தனந்த தத்த தந்த தனத்தான. இந்த சந்தத்தை அதாவது துரித நடையிலே பாடினால்
மிகவும் அழகாக இருக்கும். வாரியாரும் துரித நடையில்தான் பாடுவார். தனத தந்த தத்த தந்த தனன தந்த தத்த தந்த தனன தந்த தத்த தந்த தன தான கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றிப்பயின்று கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாகி கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றிப்பயின்று கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாகி கழுவியங்கெடுத்து சுரந்த முளையருந்து விக்கி கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி கழுவியங்கெடுத்து சுரந்த முளையருந்து விக்கி கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைமடங்கள் சுட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளந்து வயதேறி அரைமடங்கள் கட்டி சதங்கை அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணிவுடன்று சுற்றித் திரிந்து அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணிவுடன்று சுற்றித் திரிந்து அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணிவுடன்று சுற்றித் திரிந்து அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அனுமன் என்ற அரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்ற நக்கிணக்கத்தரென்றும் நெடுநீலன். இரவி இந்திரன் வெற்றி குரங்கி அரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்ற நக்கிரக்கர் என்றும் நெடுநீலன். எரியதென்றும் ருத்ரச்சிறந்த அனுமன் என்னும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ. எரியதென்றும் ருத்ரச்சிறந்த அனுமன் என்னும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ. அரியதன் படை கர்த்தரென்று அசுரர் தங்கிளை கட்டை வென்று அறிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே. அரியதன் படை கர்த்தரென்று அசுரர் தங்கிளை கட்டை வென்று அறிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் முருகோனே. அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே. அயனையும் புடைத்து சிறந்து உலகமும் படைத்துய்ய பறிந்து அருள்பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே. அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே. அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுடம்பை பொச்சுட்டி தண்டை
அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உடன்று சுற்றித் திரிந்து அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. அயனையும் புடைத்துச் சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருளரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே. அருள்பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். கருவடைந்து 10 திங்கள் தாயின் கருவிலே சேர்ந்து 10 மாதங்கள் தாயின் வயிற்றில் இருந்து 2 மாதம் தகப்பனின் உடம்பில் இருந்து அது கருவாய் உருவாகி 10 மாதம் தாயின் வயிற்றிலே இருந்து முற்றி பயின்று கருமுற்றி பக்குவம் அடைந்து கடையில் வந்துதித்து, கடை என்பது கடைசி என்பதின் கடைக்குறை, கடைசியில் இந்த பூமியில் வந்து பிறந்து குழந்தை வடிவாகி குழந்தையின் வடிவத்தில் தோன்றி, எல்லோரும் சிறு குழந்தையாகத்தான் பிறக்கிறோம், பெரியவர்களாக யாரும் பிறப்பதே இல்லை. மண்ணில் தோன்றும் பொழுது இன்னார் இப்படிப்பட்டவர் என்று பாகுபாடே ஆண்டவன் கொடுப்பதில்லை. நிறத்தில் வேண்டுமானால் மாறுபடலாம். ஆனால் பிறக்கும் வழி, பிறந்த பின்பு அது எப்படி அந்த 1 நாள் 2 நாள் குழந்தைகள் எல்லாமே ஒரே மாதிரியாகத்தான் வளரும். அழும், சிரிக்கும், மலர் ஜீரணம் வித்தீரணம் போகும். அப்படி இருக்கும் அந்த குழந்தைகள். குழந்தை வடிவாகி குழந்தையின் வடிவத்தில் தோன்றி கழுவி அங்கெடுத்து, குழந்தையை அங்கு கழுவி எடுத்து, முதலில் வந்தவுடன் உடலில் உள்ள சீழ் ரத்தம் மற்ற துர்நாற்றம் வீசக்கூடியது எல்லாவற்றையும் நன்றாக கழுவி எடுத்து சுரக்க முளையருந்து விற்க, அதாவது சுரக்கும் முளைப்பாலை ஊட்டுவிக்க. இந்த ஔவையார் கூறுவார், பீரம்பேனில் பாரம் தாங்கும் என்பார். பீரம் என்பது தாய்ப்பாலை குறிக்கும். இந்த உலகில் பிறந்த குழந்தைகள் எவ்வளவு அதிகம் தாய்ப்பால் குடிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு குடும்பத்தை அது பாதுகாக்கும். தாய் தந்தையரை விட்டுவிடாது. பீரம் பேணில் பாரம் தாங்கும், குடும்ப பாரத்தை அவனே தாங்குவான். அதைத்தான் குறிப்பிடுகிறார். சுரந்த முளையருந்து விக்க, சுரக்கும் முளைப்பாலை ஊட்டுவிக்க கிடந்து கதறி, தரையில் கிடந்தும் அழுதும். இந்த குழந்தை அழுதால்தான் அதற்கு பசி வந்து விட்டது, தாயினும் சால பரிந்து என்று பாடுவார். அந்த குழந்தைக்கு பசி என்பது உடனே அழுக ஆரம்பிக்கும். அப்பொழுது அதற்கு தெரியும். ஆகையால் தரையிலே கிடந்தும் அழுதும் அது தேவையான பொழுது அது தாய்ப்பாலை உண்டு வளரும். அங்கை கொட்டி தவழ்ந்து, உள்ளங்கையை கொட்டியும் தவழ்ந்தும். இந்த சின்ன குழந்தைகள் பார்த்தால் எப்பொழுதும் காலை உதைத்து கொண்டிருக்கும், கையை ஆட்டி கொண்டிருக்கும். அதுவே ஒரு, இந்த காலத்திலே ஜிம், இந்த மற்றும் ஏதோ சொல்லுகிறார்கள், அவற்றை எல்லாம் 6 மாதத்து குழந்தைகளை கவனித்து வந்தாலே அது எல்லாவற்றையுமே செய்துவிடும். கால் விரலை தூக்கி வாயில் வைத்துக் கொள்ளும், கையை இப்படி அப்படி ஆட்டும், கையை மூடிக்கொள்ளும், விரிக்கும், இப்படி பார்க்கும், சிரிக்கும், குப்புறப்படுக்கும், எந்திரிக்கும், தவழும். இப்படி அழகான விளையாட்டுக்கள் குழந்தைகளோட விளையாட்டு.
அந்த குழந்தைகள் பெறும் பாக்கியம் இருக்கிறது அல்லவா, அது ஆண்டவனின் சித்தம். அதற்கேற்றாற் போல ஆன்மாக்களை அவன் தயார் செய்து இன்னன்னாருக்கு இவர்கள் பிறக்க வேண்டும் என்று இன்ப துன்பங்களிலே ஏற்ப அந்த கருவை உருவாக்குகிறான் ஆண்டவன். வேண்டிக் கொண்டால் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அங்கை கொட்டி தவழ்ந்து, உள்ளங்கையை கொட்டியும் தவழ்ந்தும் நடமாடி நடை பழகியும் அரைவடங்கள் சுட்டிச் சதங்கை இடுகுதம்பை அரைஞான் கட்டியும். இந்த அருணாக்கயிறு என்று சொல்லுவார்கள், அது எல்லோரும் கட்டிக்கொள்ள வேண்டியது ஒன்று. அது இடுப்பிலே கட்டிவிட்டால் இடுப்பு எலும்புகள் அவ்வளவு விரைவிலே அது தேய்வதில்லை. ஆகையால் தான் அரைஞான் கயிறு குழந்தைகளுக்கு பெரியவர்களும் கட்டிக்கொள்ள வேண்டும். இதை கிருபானந்த வாரியாரே கூறியிருக்கிறார். ஆகையால் அரண்யான் கயிறு கட்டியும் இடுகுதம்பை காலில் சதங்கையும் காதில் இட்ட அணியும். சதங்கை இடுகுதம்பை காதிலே தோடு போடுவார்கள். மற்றும் சில பேர் அபல் சங்கிலி என்று சிறிதாக தொங்குவது போல் குத்துவார்கள். பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து பொன் கொலுசு தண்டை அவைகளை அணிந்தும். இந்த பொன் கொலுசு சின்ன குழந்தை ஒரு 2 வயது வரை தான் பொன்னாலான கொலுசு போடலாம். அதற்கு மேல் உள்ளவர்கள் தங்கத்தாலான கொலுசு போடுதல் கூடாது என்பார்கள். எதனால், எப்படி, ஏன் என்பதை நாம் சரியாக தெரியவில்லை. ஆனால் சாஸ்திர முறைப்படியும் பெரியோர்கள் சொன்னதையும் அப்படியே நம்பி நம்ம அதை நடைமுறையில் படுத்த வேண்டும். பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து பொன் கொலுசு தண்டை அவைகளை அணிந்தும் முற்றிக் கிளர்ந்து வயதேறி முதிர்ந்து வளர்ந்து வயதேறி. வயது ஏறுதல் என்றால் நாம் எல்லாவற்றிலும் திறமையாக இருந்து வயதை ஏறினால் பரவாயில்லை. நமக்கு அவ்வளவு அறிவு இல்லாமல் போய் வயது மட்டும் ஏறினால் அதில் பிரயோஜனம் இல்லை அல்லவா. கருவின் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து, எந்த வயதிற்கு எப்படி வளர வேண்டுமோ அந்த வயதுக்கு அப்படி இருக்க வேண்டும். 8 வயது பையன் 180 கிலோ எடை என்றால் அது எப்படி இருக்கும்? அதுபோல 10 வயது பையன் 10 அடி உயரம் வளர்ந்து கை கால்கள் எல்லாம் கை முழங்காலுக்கு கீழே வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருத்தல் கூடாதல்லவா. ஆகையால் இந்த முற்றி கிளர்ந்து வயதேறி முதிர்ந்து வளர்ந்து வயதாகி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து, அருமையான பெண்களின் நட்பை பூண்டு, பிணி உழன்று நோய்வாய்ப்பட்டு சுற்றி திரிந்து அவையும் அலைந்து திரிந்து போதும் இனிமேல் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. உனது அருள் கடாட்சத்தை எப்பொழுது நான் பெறுவேன் முருகா என்று கேட்கிறார். இரவி இந்திரன் சூரியன், அவன் அம்சமாக சுக்ரீவன், இந்திரன் அவன் அம்சமாக வாலி, வெற்றி குரங்கின் அரசன் என்றும் வெற்றி வானர அரசனாகவும் ஒப்பற்ற உந்தி இறைவன், ஒப்பில்லாத திருமால் வயிற்றிலே பிறந்த பிரம்மன்,
என் கிணக் கர்த்தன் என்றும் எனக்கு இணை இல்லாதவன் ஜாம்பவான் கர் என்ற இனத்தை கொண்ட ஜாம்பவான் ஆகவும் நெடுநீலன் எரியதென்றும் நெடிய நீலன் அக்னியின் கூறாகவும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ருத்ர அம்சம் கொண்ட அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் இந்த வர்க்கத்தில் வந்து இன்னென்ன வகையிலே வந்து புனமேவ இந்த பூமியில் சேர்ந்திட. இந்த பூமியிலே ராமாயண காலத்திலே அவர்கள் தேவர்கள் எல்லாரும் குரங்குகளாக வந்து அனுமனுடன் வந்து அனுமன் வாயுபுத்திரன் இப்படி ருத்ரர் அதாவது சிவனுக்கு ஒப்பற்ற தலைவனாக கருதுகிறோம். அரிய தன் படைத்த கர்த்தர் என்று இவர்களே தன் அரிய படைக்கு தலைவன் என தேர்ந்து அசுரர் தங்கிடை கட்ட வென்று அசுரர்களின் சுற்றமென்னும் கூட்டத்தை வென்ற அரிமுகுந்தன் வெற்றி கொண்ட அரிமுகுந்தன் ஸ்ரீராமன். இந்த ராமாயணத்திலே வருகிற அம்சங்கள் எல்லாமே தேவர்கள் எல்லோரும் பிறந்தார்கள். ராமருக்கு இந்த ராவணனை வீழ்த்துவதற்கு யாரை அனுப்புவது என்று தெரியாதல் பிறகு தாமே வந்து பிறந்து விடலாம் என்று முடிவு செய்து இந்த தசரதருக்கு புத்திரனாக வந்து பிறந்தார். இதிலே அந்த தசரதருக்கு இவ்வளவு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்றால் நாம் நினைக்க வேண்டும். தசரதர் 10 திசைகளிலும் ரதத்தை ஓட்டி எல்லா ராஜ்யங்களும் அவருக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தன. அவ்வளவு பெருமை உடையவர் அவர். அத்தனை சொத்துக்கள் தம்மால் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு பிறக்கும் குழந்தை அதை அனுபவிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த புண்ணியம் செய்த ஆத்மாவை தான் பிறக்க வைக்க வேண்டும். இல்லாவிடில் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப பிறப்பு வரும் பொழுது இவ்வளவு சொத்துக்களுடன் பிறக்கும் பொழுதே இருக்கும் குழந்தையை அந்த ஆன்மாவை தேர்ந்தெடுப்பது என்பது இறைவனுக்கு இயலாமல் போயிருக்கலாம். ஆகையால் இறைவனே வந்து பிறந்து இந்த தசரதருக்கு புத்திரனாக விளங்கினார் ஸ்ரீராமன். மெச்சற்ற பண்பின் மருகோனே, புகழும் குணம் வாய்ந்த மருமகனே, அந்த ஸ்ரீராமனின் மருமகனே என்கிறார். அயனையும் புடைத்து சினந்து பிரம்மனையும் தண்டித்து கோபித்து. இந்த பிரணவத்தின் பொருள் தெரியாத காரணத்தால் அவரை சிறை வைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்பொழுது படைத்தல் தொழிலை பிரம்மாவுக்கு பதிலாக முருகரே படைத்து விட்டார். அப்பொழுதுதான் உலகத்திலே மேல்மேலும் நல்ல அறிவாளிகள் பலரும் வந்தார்களாம். உலகை படைத்து பிரம்மனை சிறை வைக்கப்பட்ட பின் உலகத்தையும் படைத்து பரிந்து அன்புடன் இருந்து அருள் பரங்கிரிக்குள் அருள் பாலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் சிறந்த பெருமாளே, வீற்றிருக்கும் பெருமாளே
என்று கூறுகிறார் அருணகிரிநாதர். கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றிப் பயின்று கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாகி கழுவியங்கெடுத்துச் சுரந்த முளையருந்து விக்கி கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் சுட்டி சதங்கை இடுகுதம்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி தளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உடன்று சுற்றி திரிந்து அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உடன்று சுற்றி திரிந்த அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. இரவி என்றன் வெற்றி குரங்கின் அனுமரன் அரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இரவி என்றன் வெற்றி குரங்கின் அரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கினற்கர்த்தர் என்று நெடுநீலன் இறைவன் என்கினற்கர்த்தர் என்று நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ எரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படை கர்த்தர் என்று அசுரதங்கிளை கட்டை வென்று அறிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்பரங்கிரி குச்சிறந்த பெருமாளே. அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.